எங்கள் வீட்டில் 2 பொண்ணு 1 பையன். நான் வந்து இளையவ. எனக்கு மூத்தது ஒரு அக்கா, எனக்கு இளைச ஒரு தம்பி இருந்தாங்க. அக்காவுக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்த பக்கம் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான். என்ன மச்சாங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் அப்படிங்கிறது ட்ரிங்க்ஸ் போடுவார். ட்ரிங்க்ஸ் போட்டாலும் ஃபேமிலி அப்படியே ரன் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அக்காவும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஃபேமிலி கொண்டுட்டு போயிட்டு இருந்தா. அதுக்கிடையில் ஒரு பொண்ணு பிறந்தது. பொண்ணை வந்து நான் தான் வளர்த்துன மாதிரி இருந்துச்சு. அக்காவோட பொண்ணு வந்து நானே தான் வளர்த்துனேன். ஏன்னா அம்மா வீட்டில் தான் அதிகமாக இருந்தாங்க அப்படிங்கிறனால நான் தான் வளர்த்துனேன். அதுக்கடையில் எனக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சிருந்தது. லவ் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே போனேன். வீட்டில் சொன்னேன் வேண்டாம் அப்படின்னாங்க. நான் சொல்கிறத அவங்க சொல்கிறத கேட்கல. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து அம்மா வீட்டில் டச் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போனால் வந்து எந்த சர்க்குலேஷன் இருக்கிற ஒருத்தர் கூட டச்சிங் கிடையாது எங்கள் வீட்டுக்காரர். எல்லாத்துக்கூடையும் சண்டை. பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களோட அண்ணன் தம்பி பங்காளி வீடு, ஒருத்தர் வீடு கிடையாது. தோட்டத்துக்குள்ளே தனியாக கொண்டு போய் வச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாமனாருக்கு ஒரு வயசாயிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கிடையில் வந்து 2 பொண்ணுங்க இருந்தாலும் நான் வந்து லீனாக தான் இருப்பேன். என் உடம்பு அப்படிங்கிறது வந்து அதையெல்லாம் ஸ்ட்ரென்த்தில் அப்படிங்கிறனால அதை ஏற்றுக்கல. அடுத்தது ஒரு குழந்தை வேணும், பையன் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தாங்க. 2 பொண்ணுக்கு அப்புறம் ஒரு பையன் பிறந்தது. அந்த பையன் பிறந்த டைமில் வந்து அம்மா வீட்டுக்கு அப்படியே போகிறக்க ஆரம்பித்தேன். அம்மா வீட்டுக்கு போகிறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அம்மா வந்து உனக்கு போட வேண்டியதெல்லாம் நான் செய்யல இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு வச்சிருந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுட்டாங்க. சரின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்தது லைஃபு. என்ன ஒரே ஒரு ப்ளஸ் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, அம்மா வீட்டிலேருந்து அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா அப்படின்னெல்லாம் அடித்தது கிடையாது. நல்லா உழைப்பார், நல்லா வேலை வெட்டி செய்வார். ஆனால் எதை செஞ்சாலும் எத்தனை கொண்டு வந்தாலும் பையனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது. பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தால் மட்டும் பையனுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவார், பொண்ணுக்கு வாங்கிட்டு வர மாட்டார். அந்த மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. சரி ஓகே அப்படி என்ன பண்ண முடியும், நம்ம பொண்ணுங்கள்லாம் ஏங்குங்க. பெரியப்பா பாருங்கள், எங்கள் அக்காவோட வீட்டுக்காரர் பெரியப்பா அவர் எப்படி அக்காவை பார்த்துக்கிறாங்க, ஏமா அப்பா மட்டும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஃபீல் பண்ணு. சரி தங்கா நாளாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். சரி நான் குழந்தை பிள்ளைங்க 2யும் நான் தான் வந்து கேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. சரி வேறு வழி இல்லை, நம்ம விடவா முடியும் நம்ம பெற்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போயிட்டுருக்கிறேன். தயவு செஞ்சு பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து வளர்த்துங்க. இதுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துங்க. அது நம்ம குழந்தை தானே, அது ஏங்காதான். நிறையா வீட்டில் அது நடக்கிறது இல்லை. பையன் பின்னாடியே ஓடுறீங்க. என் பொண்ணு வந்து சாப்பாடு போடாதா, பையன் தான் சாப்பாடு போடுவாங்களா, என்னங்க இது ஒரு மைண்ட் செட்டு. தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க.